வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். 9 மாதங்களுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து வீரமங்கை சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்களும் பூமிக்கு பத்திரமாக திரும்பினர். நாசா சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர் உள்ளிட்ட 4 பேர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போயிங் ஸ்டார்லைனர் என்ற விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்பட்டனர். 8 நாட்கள் தங்கியிருந்து பூமிக்கு திரும்ப வேண்டிய அவர்கள் போயிங் ஸ்டார்லைனரில் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அங்கேயே தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று அதிகாலை 3:27 மணிக்கு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் அவர்கள் பத்திரமாக தரையிறங்கினர். விண்வெளியில் நீண்ட காலம் தங்கிய முதல் பெண்மணி மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெளியே அதிக நேரம் செலவழித்த பெண் ஆகிய சாதனைகளை சுனிதா வில்லியம்ஸ் படைத்துள்ளார். இது சுனிதா வில்லியம்ஸின் 3வது விண்வெளி பயணம். 3 பயணத்திலும் சேர்த்து மொத்தமாக 9 முறை விண்வெளியில் நடந்துள்ளார் சுனிதா. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தபடியே அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களித்தது, கிறிஸ்துமஸ் கொண்டாடியது, ஏற்கனவே வீட்டில் செலவிட திட்டமிட்டிருந்த கிறிஸ்துமஸுக்கு ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்பியது, செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியது, வழக்கமான பணிகளை விண்ணில் இருந்தவாறு செய்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தினந்தோறும் படுகொலைகள், கொள்ளை, பாலியல் வன்முறைகள் என தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறதா என்பதே தெரியவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாடியுள்ளார். ஈரோட்டில் பட்டப்பகலில் ஜான் என்பவர் கொல்லப்பட்ட வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அண்ணாமலை, காவல் நிலையங்கள் செயல்படுகின்றனவா அல்லது திமுகவினர் பூட்டு போட்டு பூட்டிவிட்டார்களா என்பது தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் அப்பா, தாத்தா என்று சுய விளம்பரம் செய்து கொண்டிருக்க அசிங்கமாக இல்லையா என மு.க.ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லையில் முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொலை சம்பவத்தில் சட்டத்தின் பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அதிமுக கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், வழக்கு தொடர்பாக இருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளதாக கூறினார். மேலும் குற்றவாளிகள் மற்றும் பின்னணியில் இருப்பவர்கள் என அனைவரும் பாரபட்சமின்றி நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், சட்டத்தை யாரும் கையில் எடுக்க அரசு அனுமதிக்காது என்றும் சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்றும் உறுதிபட தெரிவித்தார். காவிரி குண்டாறு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி வேகமாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசிய அதிமுக உறுப்பினர் விஜயபாஸ்கர், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்காக 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது 700 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 11 கிலோமீட்டர் தூரம் வரை கால்வாய் வெட்டப்பட்டதாகவும், ஆனால் தற்போது அதில் நீரும் வரவில்லை, நிதியும் தரவில்லை என்றார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், இத்திட்டத்தை தொடங்கியது மறைந்த கருணாநிதி என்றார். அப்போது குறுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி, நிதி ஒதுக்காமல் சாக்குப்போக்கு சொல்ல வேண்டாம் என சாடினார். நெல்லையில் முன்னாள் சப் இன்ஸ்பெக்டரும் வக்பு வாரிய முத்தவள்ளியுமான ஜாகிர் ஹுசேன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் காவல் உதவி ஆணையரும் ஆய்வாளரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நிலப்பிரச்சினையில் நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் கடந்த 18ஆம் தேதி வெட்டி கொல்லப்பட்டார். உயிரிழப்புக்கு முன்பாக அவர் வெளியிட்டிருந்த வீடியோவில் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் உதவி ஆணையர் செந்தில்குமார் ஆகியோர் தன்னை கொல்ல ஊக்கமளிப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் உதவி ஆணையர் செந்தில்குமார் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் இன்று நடைபெறவிருந்த ரயில்வே உதவி லோகோ பைலட் தேர்வு கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதால் தேர்வு மையங்களுக்கு சென்ற தேர்வர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ரயில்வேயில் 18,799 உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கு முதல்நிலை கணினி தேர்வு முடிவடைந்து முடிவுகள் வெளியான நிலையில் அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்றும் நாளையும் 2ஆம் நிலை கணினி தேர்வுகள் நடைபெற இருந்தது. இந்நிலையில் 2 தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திமுக ஆட்சியின் சாதனைகளை மற்ற கட்சிகளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைப்பதாக கூறிவிட்டு புதியதாக மது கடைகளை திறப்பதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, திமுக ஆட்சியின் சாதனைகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவப்பெயரை உருவாக்கு சோதனை நடத்தப்பட்டது என்று பாஜகவை சாடினார். எஃப்ஐஆர் எப்போது பதியப்பட்டது என்று சொல்லாமல் நடைபெறும் சோதனையின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது எனவும் கூறினார்.
மத்திய அரசின் 2500 கோடி மதிப்பிலான திட்டங்களை மறைத்து திமுக இரட்டை வேடம் போடுவதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் சாடியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என நிதி அமைச்சர் கூறுவதை ஏற்க முடியாது என்றார். ஊழலில் சம்பந்தப்பட்ட நபர்களை அடையாளம் காட்டினால் அங்கும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தும் என வானதி தெரிவித்தார். தெருநாய்கள் கடித்து பலியாகும் கால்நடைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது தமிழகத்தில் தெருநாய்கள் கடித்து பலியாகும் கால்நடைகளுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே. சி. கருப்பண்ணன் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் திண்டுக்கல் ஐ. பெரியசாமி, தெருநாய்கள் கடித்து மாடு இறந்தால் 37,500 ரூபாயும், ஆடு பலியானால் 6,000 ரூபாயும், கோழிக்கு 100 ரூபாயும் இழப்பீடு வழங்கப்படும் என்றார். விசாரணைக்கு தடை விதிக்க கோரி டாஸ்மாக் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட 20 இடங்களில் சமீபத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3 நாட்கள் சோதனை நடத்தினர். பல்வேறு முறைகேடுகள் மூலமாக டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் கணக்கில் காட்டப்படாத பணம் புழங்கத்தில் இருக்க வாய்ப்புள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்தது. அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று 3 மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் நிறுவனத்தின் அதிகாரிகளையோ அல்லது ஊழியர்களையோ துன்புறுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும், சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்கக்கூடாது எனவும் அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, எம். அப்துல்லா, கனிமொழி சோமு ஆகியோர் அடங்கிய குழுவினர் பகவந்த் மானை சந்தித்து அழைப்பு விடுத்தனர். தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆலோசிக்க வரும் 22ஆம் தேதி சென்னையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போலீஸ் தாக்குதலின் கண்பார்வை பறிபோன நபருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டுக்காக சென்னை மெரினாவில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தை போலீசார் கலைத்தபோது வன்முறை வெடித்தது. அப்போது காவல்துறை தாக்கியதில் தனது மகன் கார்த்திக் இடது கண் பாதித்து பார்வை பறிபோனதாக திருவல்லிக்கேணி ரோட்டரி நகரை சேர்ந்த விமலா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதி ஜி. கே. இளந்திரையன், பார்வை பறிபோன இளைஞருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை 12 வாரங்களில் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரு நாட்டு மீனவர்களையும் அழைத்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக மீன்பிடிப்பதற்கு வழிவகை செய்து தர வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மீனவர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்பட்டு சுமார் 2 கோடிக்கு மேல் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. மேலும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. கடந்த மாதம் இலங்கை கடற்படையால் கைதான 6 தமிழக மீனவர்களில் 4 பேர் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 6 மீனவர்களை கடந்த மாதம் 20ஆம் தேதி நெடுந்தீவில் 2 படகுகளுடன் இலங்கை கடற்படை கைது செய்தது. இந்த நிலையில் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி அப்போது 4 பேரை நிபந்தனையுடன் விடுதலை செய்த நீதிபதி படகோட்டிகள் 2 பேருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி உத்தரவிட்டனர். அத்துடன் 4 பேரும் அபராத தொகை 40 லட்சத்தை செலுத்த தவறினால் மேலும் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் நீதிபதி தீர்ப்பளித்தார். 5145 கோடி ரூபாயில் சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட்டை மேயர் பிரியா தாக்கல் செய்தார். சென்னை மாநகராட்சியின் 2025-26ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. இதில் மாநகராட்சி மேயர் பிரியா பட்ஜெட்டை தாக்கல் செய்து பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். 2025-26க்கான சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் மாணவர்களுக்கு செய்தித்தாள் வாசிப்பு, விளையாட்டு ஊக்கத்தொகை, மகளிர் சுய வேலைவாய்ப்பு, முதியோர் நலன் உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. தங்க நகை விற்பனையில் 343 மாவட்டங்களில் மட்டும் ஹால்மார்க்கை கட்டாயமாக்கினால் மற்ற மாவட்டங்களில் முறைகேடுகள் நடக்குதா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தங்க நகை விற்பனையில் ஹால்மார்க் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு ஸ்ரீமதி அமர்வு
இந்தியாவில் 803 மாவட்டங்கள் உள்ள நிலையில் 343 மாவட்டங்களில் மட்டும் ஹால்மார்க் கட்டாயமாக்கியது ஏன் என மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பினர். மத்திய அரசு இதுகுறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். சென்னை பெட்ரோலிய கழகத்துக்கு 73 கோடி ரூபாய் இழப்பீடு செலுத்தக் கோரி பிறப்பித்த உத்தரவுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்துள்ளது. சென்னையில் கடந்த 2023ஆம் ஆண்டு பெய்த அதி கனமழையால் சென்னை பெட்ரோலிய நிறுவனத்திலிருந்து பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக கடலில் எண்ணெய் படலம் பரவியது. இதற்கு 73 கோடி 68 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும்படி சென்னை பெட்ரோலிய நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டு வாரியம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது. இதனை ரத்து செய்த பசுமை தீர்ப்பாயம் இழப்பீடாக 19 கோடியே 4 வாரங்களில் செலுத்த உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. திருச்சி டிஐஜி வருண்குமார் மீதான புகாரை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக டிஜிபிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலர் சாட்டை துரைமுருகன் தாக்கல் செய்த மனுவில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சியுடன் கைகோர்த்துக் கொண்டு வருண்குமார் நாம் தமிழர் கட்சியை நசுக்க முயல்கிறார் என்பது சாட்டை துரைமுருகனின் புகாராகும். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக காவல்துறை தலைவர் மற்றும் திருச்சி காவல் ஆணையருக்கு மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என துரைமுருகன் தனது மனுவில் கூறியுள்ளார். கோவை திருப்பூர் விசைத்தறியாளர்கள் தொடங்கியுள்ள காலவரையற்ற வேலை நிறுத்தத்தால் 40 கோடிக்கு மேல் வர்த்தக இழப்பு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. கூலி உயர்வு, மின்கட்டண குறைவு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை திருப்பூர் விசைத்தறியாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை இன்று தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக சுமார் 1.5 லட்சம் விசைத்தறிகள் இயங்காத நிலையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 40 கோடி ரூபாய் அளவுக்கு காலா துணி உற்பத்தி பாதிக்கப்படும் என்ற சூழல் உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் அரசின் எந்த உதவித்தொகையும் பெறாத மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு தலா 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் 70,000 பேர் பயன்பெறுவார்கள் என்றும் ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் நியாய விலை கடைகள் இல்லாத பகுதிகளில் வீடு வீடாக சென்று அரிசி வழங்கப்படும் என கூறிய அவர் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 2 கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழக அரசை கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான குறைந்தபட்ச கட்டணத்தை உயர்த்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அவற்றை நடைமுறைப்படுத்தாமல் தமிழக அரசு தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. மேலும் ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கை குறித்து தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்காததற்கு கண்டனம் தெரிவித்த ஆட்டோ ஓட்டுநர்கள் வரும் 24ஆம் தேதி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். கோவையில் அரசு பள்ளி ஆசிரியை ஒருவர் எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். கோவை மதுக்கரை அருகே நாச்சிபாளையம் பகுதியில் எரிந்த நிலையில் பெண் சடலம் கிடப்பதாக வந்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த பெண் வழுக்குப்பாறை அரசு பள்ளியில் ஆங்கில ஆசிரியையாக பணியாற்றி வந்த பத்மா என்பதும் பள்ளிக்கூடம் செல்வதாக புறப்பட்டு சென்ற அவர் தனது வீட்டிலிருந்து 400 மீட்டர் தொலைவில் உள்ள குப்பை எரிக்கும் இடத்தில் சடலமாக கிடந்ததும் தெரியவந்துள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் தங்களது கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேர்தல் வாக்குறுதியின்படி தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். சென்னை அண்ணாசாலை மின்வாரிய தலைமை அலுவலகத்தின் பின்புறம் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கோட்டக் மஹேந்திரா வங்கிக்கு அபராதம் விதித்துள்ள சென்னை எழும்பூர் நீதிமன்றம் அதன் மேலாளருக்கு 3 மாத சிறை தண்டனையும் விதித்துள்ளது. சென்னையை சேர்ந்த ஒருவர் அவ்வங்கியில் கடன் பெற்று கடனை திருப்பி செலுத்திய நிலையில் அதற்கான சான்றிதழை வங்கியில் கேட்டுள்ளார். அது கிடைக்காத நிலையில் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கில் வங்கியின் சட்டப்பிரிவு மேலாளர் கார்த்திகேயன் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தவறான தகவல்களை அளித்துள்ளதாக கூறிய சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த எழும்பூர் நீதிமன்றம் அந்த வங்கிக்கு 1.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மேலும் கார்த்திகேயனுக்கு 3 மாத சிறை தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு அளித்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மீது தொடரப்பட்ட வழக்கில் வரும் 1ஆம் தேதி நேரில் ஆஜராக திருப்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கே.சி. வீரமணி போலி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக காட்பாடியைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர்
தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி மகாலட்சுமி முன் விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு விவாதங்களையும் கேட்ட பின் இந்த வழக்கை நீதிமன்றம் ஏற்று நடத்தும் என்று உத்தரவிட்டு வரும் 1ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி நேரில் ஆஜராக உத்தரவிட்டார். கொடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு காவலாளி கொலை செய்யப்பட்டு ஆவணங்களும் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக முக்கிய குற்றவாளி சயான் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் கூடுதல் அவகாசம் கேட்டதை அடுத்து வழக்கை அடுத்த மாதம் ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் தனியார் வங்கி முன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கனியூரில் தாமோதரன் என்பவரது பெயிண்ட் கடை அருகே பாரதி என்பவர் சிமெண்ட் கடை நடத்தி வந்தார். தனது தொழிலை விரிவுபடுத்த விரும்பிய பாரதி தனியார் வங்கியில் 5 லட்சம் ரூபாய் கடன் கேட்டார். இதற்கு தாமோதரன் அவரது நிலத்தின் பத்திரத்தை கொடுத்ததுடன் ஜாமீன் கையெழுத்து போட்டு உதவி செய்தார். இந்நிலையில் பணம் வாங்கிய சில மாதங்களிலேயே பாரதி உயிரிழந்ததை தொடர்ந்து வாங்கிய கடன் வட்டியுடன் சேர்த்து 7 லட்சம் ரூபாய் வரை தேங்கியது. இதனால் சம்பந்தப்பட்ட இடத்தை வங்கி ஏலம் விடப் போவதாக அறிவித்த நிலையில் தாமோதரன் லோகநாயகி இருவரும் தங்களது உடலில் திண்ணறை ஊற்றி தீ வைத்து தற்கொலைக்கு முயன்றனர். வங்கி வாசலில் நடந்த இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நாகர்கோவிலில் ஓடும் ரயிலில் திருட்டில் ஈடுபட்ட நபரை பயணிகள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையத்திற்கு வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணி ஒருவரிடமிருந்து பையை எடுத்த இளைஞர் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றார். அப்போது அவரை சுற்றி வளைத்து பிடித்த பயணிகள் தர்ம அடி கொடுத்து ரயில் பெட்டியில் உள்ள கழிவறையில் அடைத்து வைத்தனர். இதனையடுத்து அந்த இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தியதில் திருப்பதியைச் சேர்ந்த சாய் பத்மநாபன் என்பது தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறக்கக் கோரி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் இயங்கி வந்தது. இதனை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 33 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கும் பணி கடந்த ஆண்டு துவங்கப்பட்டு பணிகள் முழுமையாக முடிவடைந்தன. இந்த நிலையில் பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டும் என அதிமுக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. சென்னையில் நிலத்தகராறில் முதியவரை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை அயனாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் குமார். 71 வயதான முதியவரான இவரது உறவினரின் நிலத்தை ஊர்ப்பாக்கத்தைச் சேர்ந்த ரவி என்பவர் போலி பத்திரம் மூலம் அபகரிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பேச முதியவரை அழைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ரவி ஆத்திரத்தில் அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்து செஞ்சி அருகே காட்டுப்பகுதியில் புதைத்துள்ளார். இதுகுறித்த புகாரில் ரவி மற்றும் அவரது கூட்டாளிகள் இருவரை தாம்பரம் போலீசார் கைது செய்த நிலையில் புதைக்கப்பட்ட முதியவரின் சடலத்தை தோண்டி எடுத்து விசாரணை மேற்கொண்டுள்ளார். பெண் பேராசிரியைக்கு பாலியல் தொல்லை அளித்த பேராசிரியரை சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சேர்ந்து தர்ம அடி கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த படூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பணியாற்றி வரும் சஞ்சு ராஜு என்ற பேராசிரியர் உடன் பணியாற்றும் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் ஆவேசமடைந்த மாணவர்கள் பேராசிரியர் சஞ்சு ராஜுவை சரமரியாக புரட்டி எடுத்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் பேராசிரியர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பேராசிரியரை கல்லூரி நிர்வாகம் பணி நீக்கம் செய்துள்ளது. புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது பேரவைக்கு வராத அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். கடந்த 12ஆம் தேதி 2025-26ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்த நிலையில் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம், உறுப்பினர்களின் கேள்வி பதில்கள் உள்ளிட்டவை நடைபெற்று வருகின்றன. இந்த விவாதங்களின் போது துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் சபைக்கு வருவதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்ட சபாநாயகர் செல்வம் பேரவைக்கு வராத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். டெல்லி மாநகராட்சி அவையில் ஆம் ஆத்மி கட்சி மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் மேஜை மீது ஏறி கடும் அமளியில் ஈடுபட்டதால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை இறுதி செய்வதற்காக கூடிய டெல்லி மாநகராட்சியின் சிறப்பு கூட்டத்திற்கு மேயர் மகேஷ் கிச்சி வந்தபோது பாஜக கவுன்சிலர்கள் பதாகைகளை ஏந்தியபடி கூச்சலிட்டனர். இதனைத் தொடர்ந்து பாஜக, ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் ஆவணங்களை கிழித்தும் மேசைகள் மற்றும் நாற்காலிகளில் நின்று ஒருவருக்கொருவர் எதிராக கோஷங்களை எழுப்பியதால் அங்கு பெரும் கூச்சல் குழப்பங்கள் நிலவியது.
2024ஆம் ஆண்டில் 1097 பந்தய மற்றும் சூதாட்ட வலைதளங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளால் இளைஞர்களை மோசமாக பாதிப்பது குறித்து பல்வேறு உறுப்பினர்கள் மக்களவையில் கவலைகளை தெரிவித்தனர். அதற்கு பதிலளித்த வைஷ்ணவ், ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும், இதுபோன்ற நடவடிக்கைகளை சமாளிக்க மாநில அரசுகள் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். கேரள மாநிலம் மலப்புரம் அருகே திருவிழாவில் திடீரென மதம் பிடித்த யானையால் அச்சமடைந்த மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள வளாஞ்சேரி பகுதியில் கொளத்தூர் வயம்பல ஆலயத்தின் பூர திருவிழாவிற்கு அழைத்து வந்திருந்த யானைக்கு திடீரென மதம் பிடித்தது. ஆக்ரோஷத்தின் உச்சிக்கு போன அந்த யானை சாலையில் வெறிபிடித்து ஓடியபோது வழியில் இருந்த வாகனங்கள், மின்கம்பங்கள் என அனைத்தையும் சூறையாடிய காட்சிகள் வைரலாகி வருகிறது. கர்நாடகாவில் காவல் நிலையத்தில் போலீசார் சீட்டு விளையாடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கர்நாடக மாநிலம் சித்தாப்பூர் தாலுகாவில் உள்ள வாடி காவல் நிலையத்தைச் சேர்ந்த எஸ்ஐ மஹமூத் மியா, தலைமை காவலர் நாகராஜ் உட்பட 5 காவலர்கள் சீருடையில் வேலை செய்யாமல் பொறுப்பின்றியும் சீட்டு விளையாடி உள்ளனர். இந்த காட்சி வைரலாகி வருகிறது. சென்னை மும்பை அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கிய சில மணி நேரங்களில் விற்று தீர்ந்தன. ஐபிஎல் தொடரின் 18வது சீசன் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வரும் 22ஆம் தேதி மொத்தம் 10 அணிகள் பங்கேற்கின்றன. வரும் 23ஆம் தேதி சென்னை மும்பை அணிகள் மோதும் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. தாய்லாந்தில் நடைபெற்ற கிக் பாக்ஸிங் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்று தாயகம் திரும்பிய தமிழக வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தாய்லாந்து நாட்டில் 5வது முய்தாய் கிக் பாக்ஸிங் உலக சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியா சார்பாக தமிழகத்திலிருந்து 5 வீராங்கனைகள் கலந்து கொண்டு 4 தங்கப்பதக்கமும் 1 வெள்ளிப்பதக்கமும் வென்று சாதனை படைத்தனர். இந்நிலையில் சென்னை திரும்பிய வீராங்கனைகளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இசைஞானி இளையராஜாவை நடிகர் சிவகுமார் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். லண்டனில் சிம்போனியை இசைத்து இந்தியாவிற்கே பெருமை தேடித் தந்த இளையராஜாவிற்கு பல்வேறு தரப்பினரும் நேரிலும் இணையதளத்திலும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இளையராஜாவை நேரில் சந்தித்த நடிகர் சிவகுமார் மற்றும் சூர்யா ஆகியோர் அவருக்கு தங்க சங்கிலி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நடிகர் மம்முட்டிக்கு புற்றுநோய் என வதந்திகள் பரவிய நிலையில் அவருக்காக வேண்டுதல் வைத்து சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளார் நடிகர் மோகன்லால். கடந்த 2015ஆம் ஆண்டு புலிமுருகன் படம் வெளியான சமயத்தில் சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்திருந்தார் நடிகர் மோகன்லால். அதன் பிறகு 10 ஆண்டுகள் கழித்து சபரிமலைக்கு சென்று 18 படிகளை ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதியில் நடிகரும் இயக்குநருமான பிரபுதேவா சாமி தரிசனம் செய்தார். சாமி கும்பிடுவதற்காக திருப்பதி மலைக்கு வந்திருந்த அவர் விஐபி பிரேக் தரிசனம் மூலம் கோவிலுக்கு சென்று ஏழுமலையானை வழிபட்டார். பின்னர் வேத பண்டிதர்கள் அவருக்கு தீர்த்தங்களை வழங்கி ஆசி வழங்கினர். கோவிலில் இருந்து வெளியில் வந்த பிரபுதேவாவுடன் தேவஸ்தான ஊழியர்கள், ரசிகர்கள் போட்டி போட்டு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இயக்குநர் ராஜமௌலியின் படக்குழு ஒடிசாவில் படப்பிடிப்பை நிறைவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இயக்குநர் ராஜமௌலி தற்போது நடிகர் மகேஷ் பாபுவின் 29வது படத்தை இயக்கி வருகிறார். பிரியங்கா சோப்ரா இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். நடிகர் பிருத்திவிராஜும் நடிக்கும் இந்த படத்திற்கு கீரவாணி இசையமைக்கிறார். தெலுங்கு சினிமா இயக்குநராக தன் கரியரை தொடங்கிய ராஜமௌலி தற்போது பான் இந்தியா டைரக்டராக கலக்குகிறார்.